Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இத்திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்களே, இந்த நாளில் ஆண்டவருடைய திரு இருதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அந்த இருதயத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்து வாழ்ந்த துறவு மட தலைவரான புனித பெனடிக்னுடைய நினைவு நாளை கொண்டாடுகிற இதே நாளில் அவருடைய பரிந்துரையும் நம் குரலோடு இணைந்து ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டி விரும்பி கேட்கிற அத்துணை அருள் வளங்களையும் பெற்றுத் தருவதாக. இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித பெனடிக்டை இறைப்பணியை கற்றுத்தரும் தலை சிறந்த ஆசிரியராக ஏற்படுத்தினீரே. அதனால் நாங்கள் எதையும் உமது அன்புக்கு மேலாக கருதாமல் உம் கட்டளைகள் காட்டும் வழியில் பரந்த உள்ளத்துடன் விரைந்து செல்ல அருள் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 46, இறை திருமுத்துக்கள் 1-7 மற்றும் 28-30 வரை. அந்நாட்களில் இஸ்ரவேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவை சென்றடைந்தார். அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலியை ஒப்புக்கொடுத்தார். அன்றிரவு கடவுள் இஸ்ரேலுக்கு காட்சி அளித்து
யாக்கோப் என்று அழைத்தார். அவர், இதோ அடியேன் என்றார். கடவுள், உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே. எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம். அங்கே உன்னை பெரிய இனமாக வளர செய்வேன். நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன். உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன். யோசேப் தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார். யாக்கோப் பெயர்செபாவை விட்டு புறப்பட்டார். இஸ்ரேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யாக்கோப்பையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏறிக்கொண்டனர். கானான் நாட்டில் அவர்கள் சேர்த்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துகளையும் சேகரித்து கொண்டனர். இவ்வாறு யாக்கோப்பு தன் வழிமரபினர் அனைவரோடும் எகிப்திற்கு போனார். தன் புதல்வரையும் அவர்கள் புதல்வரையும் தன் புதல்வியரையும் புதல்வியரின் புதல்வியரையும் தன் வழிமரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்து கொண்டு சென்றார். கோசேன் பகுதிகளில் யோசேப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாக்கோப்பு யூதாவையும் தமக்கு முன் அனுப்பியிருந்தார். அவர்கள் கோசேன் வந்து சேர்ந்தார்கள். யோசேப்பு தன் தேரை பூட்டிக் கொண்டு தன் தந்தை இஸ்ரவேலை சந்திக்க சென்றார். யோசேப்பு தன் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு வெகுநேரம் அழுந்தார். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பிடம், இப்பொழுது நான் சாகத் தயார். நீர் உயிரோடுதான் இருக்கிறாய். உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 37. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி, நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய்வீராக. நாட்டிலே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழு. ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. சான்றோரின் வாழ்நாட்களே ஆண்டவர் அறிவார். அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை. பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. தீமை நின்று விலகு, நல்லதை செய்வீராக. எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார். தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை. அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாவரின் மரபினரோ வெறுக்கப்படுவாராக. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு
வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான உறவுகளே, ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல என்கின்ற அந்த ஒரு வார்த்தையை முதல் வாசகத்தில் கடவுள் தான் தேர்ந்தெடுத்த மக்களை தான் நட்டு வைத்த இடத்திலிருந்து எகிப்து தேசத்திற்கு அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு ஒருவேளை அவர் நினைவுறுத்திய வார்த்தைகளாக இருந்திருக்கலாம். எகிப்து என்கின்ற ஒரு மிகப்பெரிய தேசம். இந்த தேசத்தில் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படாத தலைவர்கள் மக்கள்கள் வாழ்கிறார்கள். அந்த மக்கள் மத்தியிலே கடவுள் தான் தேர்ந்தெடுத்து கொண்ட ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் வழிமரபினரை ஓநாய்களிடையே அவர் ஆடுகளைப் போல எகிப்து தேசத்திற்கு அனுப்புகிறார். இன்றைய நாளில் சீடர்களை அனுப்புகிற பொழுது இயேசு சொன்ன வார்த்தையை பாருங்கள். நீங்கள் அனுப்பப்படுகிற இடத்தில் என்ன பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என வருத்தப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் என்கின்ற உறுதியை இயேசு கொடுப்பதை தான் அன்று யாக்கோபிற்கு தந்தை கடவுள் கொடுப்பதை காண்கிறோம். பெயர்சபா தான் வாழ்ந்த தேசத்தினுடைய கடைசி ஊர். அந்த ஊரை கடக்கிற பொழுது அடுத்து எகிப்து வருகிறது. ஒரு அந்நிய தேசத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் பெயர்சபாவிலே யாக்கோபு வருகிறார். தன் தந்தை பீடம் எழுப்பி ஆண்டவருக்கு பலி செலுத்திய அதே இடத்தில் அதே போல கடவுளுக்கு பீடம் எழுப்பி நன்றி செலுத்துகிறார். ஒரு உள்ளம் கலங்கி அமர்ந்திருக்கையில் கடவுள் அவருக்கு சொன்ன ஆறுதலான வார்த்தை, யாக்கோபே, நீ அங்கு செல்வதற்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் நானும் உன்னோடு வருகிறேன். இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு தைரியத்தை யாக்கோபிற்கு கொடுத்திருக்க வேண்டும். என்னுடைய மூதாதையரான ஆபிரகாம் ஒரு ஊரிலே வாழ்ந்தார். அவரை அங்கிருந்து கடவுள் அழைத்த பொழுது உன் வீடு, உன் இனம், உன் நாட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போன்னு சொல்லி ஒரு இடத்தில் நட்டு வைத்தார். அங்கு என் தந்தை ஈசாக்கு இருந்தார். நானும் வாழ்ந்தேன், என் பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். இப்போது தந்தை கடவுள் நட்டு வைத்த இடத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு, பஞ்சம் பிழைப்பதற்கு வேறு எதுவும் கிடையாது. பஞ்ச காலத்தில் உணவில்லை, தன் பிள்ளைகளை அனுப்புகிறார்.
அங்கே இருக்கிறவர் யோசேப்பு. அவர் தன் சகோதரர்களை கண்டுகொண்ட பின்பு தன் இளைய சகோதரனையும் தந்தையும் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது உள்ளம் கலங்குகிறார். கடவுள் நட்டு வைத்த இடத்திலிருந்து எப்படி நான் விலகிச் செல்வதென சொல்லி அங்கே செல்லுகிற பொழுது வாழ்க்கை எப்படி மாறுமோ, ஒருவேளை நான் என்னுடைய பஞ்சத்திற்காய் இந்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்திற்கு செல்லுகிற பொழுது, ஒருவேளை நான் என்னுடைய பிள்ளை பாசத்திற்காய் இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகிற பொழுது எதிர்காலம் என்ன சொல்லும்? கடவுள் கொடுத்த நாட்டை தன் தனிப்பட்ட தேவைகளுக்காய் சுய லாபத்திற்காய் யாக்கோபு துறந்தான் என்று சொல்லுவார்கள் சொல்லி அவர் எண்ணி கலங்கி இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் கடவுள் கொடுக்கிற ஆழமான அழுத்தமான செய்தி, யாக்கோபே நீ கலங்காதே, நீ அஞ்சாதே, நான் உன்னோடு வருகிறேன். இன்னைக்கு சீடர்களை அவர் ஓநாய்களிடையே அனுப்பிய பொழுது சொன்ன வார்த்தையும் அதுதான், நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்கள் என்ன பேசுவது, எப்படி பேசுவது எல்லாம் என் தந்தையினுடைய ஆவியானவர், எந்த தந்தை யாக்கோபை திடப்படுத்தினாரோ அதே தந்தை நீங்கள் அனுப்பப்படுகிற பொழுது உங்களையும் திடப்படுத்துவார்னு சொல்லி இயேசுவும் சொல்வதை பார்க்கிறோம். அன்பர்களே, யாக்கோபுக்கு கடவுள் சொன்ன இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு, நான் உன்னை அங்கே பெரிய இனமாக்கப் போகிறேன். கடவுள் தன் வல்லமையை எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். நீங்கள் நீரோடையோரம் நடப்பட்டிருக்கிற பொழுது நீங்கள் வளர்வதிலும் கனி கொடுப்பதிலும் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. நல்ல தண்ணீர், நல்ல சூழல், பராமரிக்க தோட்டைக்காரன் எல்லாம் இருக்கிற பொழுது வளரவில்லை அப்படின்னா தான் கேள்வி கேட்பாங்க, இவ்வளவு செய்து ஏன் கனி கொடுக்கவில்லைன்னு சொல்லி கடவுள் சொல்லுகிறார், இவ்வளவு அழகான சூழலில் நான் உன்னை இனமாக்க விரும்பவில்லை. நான் உன்னை பிடுங்கி அந்நிய நிலத்தில் நடப்போகிறேன். அங்கே தலைமுறைகள் கடந்து மீண்டுமாய் அந்த இடத்திலிருந்து உன்னை இதே தேசத்திற்கு அழைத்து வருவேன். இப்பொழுது நீ செல்வது போல ஒரு குடும்பமாய் அல்ல, உன்னை பெரிய இனமாக்குவேன். கடவுள் தன் வல்லமையை வெளிப்படுத்துகிறது அப்படிதான். அசாதாரணமான சூழலில் உன்னை அடிமை வேலை வாங்குகிற பொழுது, நீ எண்ணிக்கையில் பழுகி பெறுகிற பொழுது, உன்னை கண்டு அஞ்சுகிற அரசன் உன்னை அழிக்க முயலுகிற பொழுது நீ அழிவில் அழிந்து போக மாட்டாய். அந்த சூழலில் தான் நான் உன்னை பெரிய இடமாக்குவேன். நம்மளாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, எனக்கு பல பிரச்சனை, கடன் தொந்தரவு, குடும்ப சூழல் சரியில்லை, இது எல்லாத்துலேயுமே நான் நீந்தி வந்துட்டேன், இப்போ எனக்கு எல்லாம் சரியாக இருக்குது, இதுக்கப்புறம் எனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு சொல்லுவோம்ல. கடவுள் இன்னைக்கு இஸ்ரேல் மக்களை அப்படித்தான் உருவாக்குகிறார். நீங்கள் அழிந்து போக வேண்டும், நீங்கள் அடிமைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி உங்களை ஒருவன் வதைப்பான். அந்த சூழலில்தான் நீங்கள் பெரிய இனமாக மாறுவீர்கள்னு சொல்லி தன் வல்லமையை காண்பிப்பதற்காகத்தான் அவர் யாக்கோபினுடைய காலத்திலே கானானிலிருந்து எகிப்திற்கு கொண்டு செல்கிறார். சொன்ன தேவன் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். பின்னாளில் மோசேக்கு அழைப்பு கொடுப்பாரே, அந்த முட்புதர் பற்றி எரிகிற பொழுது அது காய்ந்து போய் இருக்க வேண்டும், அதனுடைய பல பொருட்கள் ஒரு பொருள் என்ற எரிந்தால் அது சாம்பலாக வேண்டும், ஆனால் அது சாம்பலாகவில்லை, இன்னும் அப்படியே இருக்கு. அதுபோல தான் வதைக்கப்பட்ட, அடிக்கப்பட்ட, ஒழிக்கப்பட்ட இனம் அது இந்த இடத்துக்கு ஒன்றுமில்லாமல் போய் இருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் பழுகி பெருகி இருக்கிறார்கள். மோசே என் மக்களை அழைத்து வந்து எனக்கு பழி ஒப்பு கொடுப்பதற்காக கொண்டு போய் கூட்டுவான்னு சொல்லுவார்ல, யாக்கோபிடத்தில் கொடுத்த வாக்குறுதியை மோசேவின் காலத்தில் கடவுள் நிறைவேற்றுகிறார். அதை கடந்து இன்னும் ஒரு சில செய்திகள் இன்றைய நாளில் ஒருவேளை வயதான முதியோருக்கு ஆறுதல் கொடுப்பதை போல இருக்கு. அவர் சொல்லுகிறாரு பாருங்க, உன்னுடைய மகன் யோசிப்பு தான், அவன் தன் கரங்களால் உன் கண்களை மூடுவான். அது யாக்கோபுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். தன் அன்பு செய்த மகன், சிறுவயதில் மிக அதிகமான அன்பை பொழிந்தவர், தன் மகன் இல்லாமல் போயிட்டார்னு சொல்லி காலம் முழுவதும் அந்த பழியை தனக்குள் சுமக்கிறார், அந்த வேதனையை சுமக்கிறார். ஆனால் கடவுள் சொல்லுக ஆறுதலான செய்தி, நீ வளர்த்த மற்ற 11 பிள்ளைகள் அல்ல, எந்த பிள்ளை இல்லைன்னு சொல்லி இன்ன வரைக்கும் நீ கவலைப்படுறியோ அந்த பிள்ளையினுடைய கரம்தான் உன் கண்களை மூடுவதற்கு உனக்காய் அந்நிய நிலத்தில் காத்திருக்கு. நீ எங்க பிள்ளையை வளர்த்தியோ அந்த இடத்துல கூட உனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்காது. நீ செல்ல அஞ்சுகிற, பயப்படுகிற அந்நிய நிலத்தில் உன் செல்ல பிள்ளை அவன் தன் கரத்தால் உன்னை மூடுவான்னு சொல்லி அதே போல செல்கிறார்கள். எல்லோரையும் கூட்டிட்டு போகிறார், நல்ல வாழ்க்கை வருது. கடைசியாய் யாக்கோபு சொல்லுகிற செய்தி மிக 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 முக்கியமானதை சொல்லுவோம், என் கண்களால் நான் உன்னை கண்டுகொண்டேன்னு சொல்லுவேன். இப்பொழுது நான் சாக தயார், நீ உயிரோடு தான் இருக்கிறாய், உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன். அன்பிற்குரியவர்களே, இது இன்னைக்கு இருக்கிற பல முதியோர் அல்லது பிள்ளைகளை நல்ல படிக்க வச்ச பெற்றோருக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு வெளிப்பாடு நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்? தவித்த யாக்கோபை போல இன்னைக்கு தவிக்கிற பெற்றோர் நம்முடைய ஊரில் நிறைய இருக்கிறாங்க. குறிப்பாய் நிறைய பணம் படைத்த பெற்றோரை பார்க்கிறோமே, தங்கள் பிள்ளைகளை எல்லாம் ரொம்ப பொறுப்போடு படிக்க வச்சிருப்பீங்க, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவை கொடுத்துருப்பீங்க, அந்த பிள்ளைகளுக்கு மிக சரியான காலத்தில் நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருப்பீங்க, அந்த பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் கரம் பிடித்து கல்யாணத்தின் வழியாக இன்னொருத்தர கொடுத்துருப்பீங்க. இன்றைக்கி அந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? பல நல்ல நகர்ப்புற பங்குகளில் பார்க்கிறோம், முதிர்ந்த வயதான பெற்றோருக்கு இது ஒரு மிகப்பெரிய மனநோயாய் மாறி இருக்கிறது. ஃபாதர், என் மகனை என் மகளை நான் பார்த்து
ரொம்ப நாளாயிருச்சு, ரொம்ப மாதம் ஆயிருச்சு, ரொம்ப ஆண்டுகள் ஆயிருச்சு. என் பிள்ளை இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான், உண்மையிலேயே கை நிறைய சம்பாதிக்கிறான், அவனும் அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, பேரப்பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் என் பேரப்பிள்ளை நான் எத்தனை ஆண்டுகள் அந்த வாட்ஸ்அப் காலில் மட்டும் பார்க்க முடியும் ஃபாதர். என்னுடைய கரங்களில் இன்னும் என்னுடைய பேரப்பிள்ளை நான் தூக்குனதே கிடையாது. என் பிள்ளையை, என் மகனை, என் மகளை நான் தொட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு ஃபாதர். ஏன் விடுமுறை கிடைப்பதில்லை? 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, ஒரு 10 நாள். அதுவும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இங்கே வந்தாங்கன்னா வீட்டுக்கு போக மாட்டாங்க. அவங்க வந்தோடனே இருக்கிறதுலையே ரொம்ப உயர் ரக ஹோட்டலுக்கு போய் அங்கே தங்குவோம். ஏன்னு சொன்னால், இல்லை இந்த ஒரு கிளைமேட் பிள்ளைங்களுக்கு ஒத்துக்கலை, இந்த சூழல் பிள்ளைங்களுக்கு ஒத்துக்கலை, அந்த வீட்டில் இருக்கிற சுத்தம் பிள்ளைங்களுக்கு ஒத்துக்கலை, பிள்ளைங்களாம் அங்கே அப்படி வளர்ந்துட்டாங்க, அதனால் நாங்கள் இங்கே ஹோட்டலில் தங்குவோம், நாங்கள் அப்பப்போ கார் பிடிச்சிட்டு போயிட்டு அம்மா அப்பா சாயங்காலம் பார்த்துட்டு திரும்பி ராத்திரி சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கு இங்கே வந்துடுவோம். நாங்கள் வந்தால் இங்கே இருக்கிற மிகப்பெரிய மலைவாசத்தலங்களுக்கு மற்ற இடத்துக்குலாம் டூர் போவோம். போகிற வழியில் அந்த வேலை 2 நாள் அம்மா அப்பா பார்த்துப்போம், இல்லாட்டி அவங்களுக்கு கூட கூப்பிட்டு வச்சுப்போம். அன்பர்களே, யாக்கோபின் தவிப்பை இன்றைக்கி எத்தனை பெற்றோர் நீங்கள் தவிக்கிறீங்க யோசிச்சு பாருங்களே. உங்களுக்கு கடைசி காலத்தில் வீடுகளில் நம்ம பார்த்துக்கிறதுக்கு வேலைக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, வேலைக்கு ஒரு ஆயம்மா இருப்பாங்க, ஆனால் பெற்றெடுத்த பிள்ளை எங்கே? இந்த யாக்கோபை போல தவிப்போம். என் மகளை எப்பொழுது காணப்போகிறேன்? எனக்கு முடியலை, எனக்கு வயதாகிடுச்சு, என் பிள்ளை என் பக்கத்தில் உட்காந்து என்னிடத்துல 5 நிமிஷம் எனக்கு இங்கே வலிக்குதுமா, அங்கே பிடிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கேட்பதற்கு ஒரு வேலைக்காரி தான் பக்கத்தில் இருக்கிறாங்க, பெற்றெடுத்த மகனும் மகளும் இல்லை. மாதம் ஆனால் அக்கௌண்ட்டில் காசு ஏறிடுது ஃபாதர். நான் கேட்பதற்கு முன்னால் பணத்தை போடுவதற்கு என் பிள்ளைகள் தயாராக இருக்கிறார்கள், ஆனால் என் பக்கத்தில் உட்காந்து பார்ப்பதற்கு, என்னோடு பேசுவதற்கு, என் கரத்தை பிடிப்பதற்கு எனக்கு இல்லையே. அந்த பிள்ளைங்க தவழ்ந்தப்ப, அதுங்க தடுமாறினப்ப, கீழே விழுந்தப்ப என் கரத்தை கொடுத்த பிள்ளைகளை தூக்கி நிறுத்தினேன். ஆனால் என் கரம் தளர்ந்து போய் என் உடம்புல சத்து இல்லாமல் நான் கீழே விழுறப்ப என் பிள்ளைங்க கூட இல்லையே. எந்த பணத்தை ஒரு காலத்தில் என் பிள்ளைகளுக்கு நான் கொட்டி கொட்டி கொடுத்து படிப்பை கொடுத்தேனோ, இன்றைக்கி அந்த பணத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க எனக்கு தயாராக இருக்கிறாங்க. அவர்கள் நேரம், அவர்கள் பாசம், அவர்கள் உடனிருப்பு எதுவுமே இல்லை ஃபாதர். இன்றைக்கி தவிக்கிற எல்லா பெற்றோரும் நீங்கள் யாக்கோபுக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரணும்னு சொல்லி ஜெபிக்கணும். யாக்கோபு சொல்கிறார்ல, உன்னை நான் என் கண்களால் கண்டுவிட்டேன், இனி நான் சாக தயாராக இருக்கிறேன்னு சொல்லுவார். எத்தனை பெற்றோருக்கு தன் பிள்ளைகளை கண்ணார காண வேண்டும் என ஆசை இருக்கும். அது வாய்ப்பு என்று பலருக்கு வாய்ப்பதே இல்லை. ஆகவே தான் என்ன செய்கிறாங்க, கடைசி காலத்தில் அவங்க கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சாமியாரையோ, கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சிஸ்டரையோ, இல்லை கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற உறவுகளையோ தங்கள் உறவுகளாய், தங்கள் தனிப்பட்ட உறவுகளாய் பிள்ளைகளை அவர்கள் பார்க்க துவங்குகிறார்கள். தங்களுக்கு கிடைக்காத அந்த அன்பை எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லி அவர்கள் ஏங்கி தவிக்கிறாங்க. பார்த்தீங்களா, அது ஒரு மிகப்பெரிய மனநோயாய் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில் உங்கள் பெற்றோரையும் அன்பு பிள்ளைகள் நீங்கள் வைத்து விடாதீர்கள். கடைசி காலத்தில் முதுமையில் தனிமை, நோயை விட தனிமை என்பது மிக 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 கொடூரமானது, மிக கொடியது. அதை உங்கள் பெற்றோருக்கு ஒரு காலம் கொடுத்து விடாதீர்கள். எனக்கு தெரிந்த ஒருத்தர் சொன்னாங்க, எங்கே ஃபாதர் செத்து போட்டாங்கன்னு, என்னுடைய தாய் தகப்பன் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னால் என் கம்பெனியில் லீவ் இருக்குது, வயசாயிருச்சு பார்க்க போகிறோன்னு சொன்னால் லீவ் இல்லை ஃபாதர்னு சொல்லி என்கிட்ட பகிர்ந்து கொண்டார். அவர் சொன்னது உண்மை, அதை மறுப்பதற்கு இல்லை. அம்மாவும் அப்பா இறந்துட்டாங்களா, ஓகே ஒரு 5 நாள் லீவ் தரேன் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். எந்த கம்பெனியும் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் வயசாயிருச்சு நான் கூட உட்காந்து பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் லீவு தாங்கன்னு சொன்னால் இல்லைப்பா அதுக்கு எந்த விதமான ப்ரொவிஷனும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஃபாதர். செத்து போனதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு அப்பாவுக்கு மாலையை வாங்கி போட்டு நல்ல விலை உயர்ந்த வாகனத்தில் ஊரெல்லாம் மெச்சுக்கிறபடி கொண்டு போய் அடக்கம் செய்வதில், செத்து போனதுக்கப்புறம் நல்ல பளிங்கு கல்லை போட்டு பூசி கல்லறையை கட்டி எடுப்பதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? அதை மண்ணரித்த உடல் ஒரு நாளும் உணரப்போவதே கிடையாது. தன் தந்தைக்கு யோசேப்பு கொடுத்த அந்த சந்தோஷம், தன் மகனுக்கு யாக்கோபு கொடுத்த அந்த சந்தோஷம், இன்றைக்கி ஒரு மகனாய் ஒரு மகளாய் நீங்கள் உங்கள் தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டும். இந்த உலகமே அப்படிதான். இன்றைக்கி ஓனாய் மத்தியில் நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். பணம் என்கின்ற ஓனாயை நாம் சம்பாதிக்கணும், பதவியை பெருமையை சம்பாதிப்பதற்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கடவுள் சொல்லுகிற செய்தி, உன் தாய் தகப்பனை நீ பார்க்க வேண்டும். நம்ம எத்தனை பேருக்கு கடைசி காலத்தில் நம்முடைய அம்மா அப்பாவுடைய கண்களை மூடுவதற்கான வாய்ப்பு கிடைக்க போது தெரியாது. எத்தனை பேருக்கு கடைசி காலத்தில் அவர்கள் கண்களை மூடுகிற பொழுது சுற்றி இருக்கிற பாக்கியம் கிடைக்கும் தெரியாது. இங்கே இருக்கிற எத்தனை பெற்றோருக்கு நீங்கள் ஓடி ஓடி யாருக்காய் உழைத்தீர்களோ, யாரையும் உருவாக்கினீர்களோ அந்த பிள்ளைகள் உங்களை சுற்றி இருப்பாங்கன்னு தெரியாது. அப்படி இல்லாமல் வாழ்ந்து மறித்து என்ன பிரயோஜனம்? இந்த வாழ்க்கையில் ஒரு அர்த்தமும் இல்லை. யாக்கோபு யோசேப்பு என்கின்ற மகன் தந்தை உறவின் வழியாக கடவுள் இன்னைக்கு சொல்லுகிற செய்தி அதுதான். யாக்கோபுக்கு கடவுள் கொடுத்தார் பார்த்தீங்கன்னா சந்தோஷம். தன் வயதான காலத்தில் அவர் நிறைவுள்ளவராய் இருந்தார். 12 பிள்ளைங்களை பெத்தெடுத்து அவர்களை 12 குலங்களாய் உருவாக்கியதில் ஒரு நாளும் யாக்கோபு சந்தோஷப்பட்டிருப்பாரா தெரியாது. ஆனால் கடைசி காலத்தில் அவர் வாழ்க்கை அது குறைவுள்ளதாய் அல்ல, நிறைவுள்ளதாய் கடவுள் கொடுத்தார். எல்லா பிள்ளைகளையும் வளர்த்து உருவாக்கி மிகப்பெரிய இனமாக்கிய
யாக்கோபுக்கு ஒருவேளை தன் மகன் யோசேப்பை பார்க்காமல் போயிருந்தா கடைசி வரைக்கும் அது மிகப்பெரிய குறையாய் அவர் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கரையாய் இருந்திருக்கும். அவர் வாழ்க்கையை கடவுள் முழுமையாக்குகிறார். தான் காத்திருந்த தன் மகன் யோசேப்பை தன் கண்களால் காண்கிற ஒரு பாக்கியம், அந்த மகன் கரத்தாலே வாழ்க்கை நிறைவு செய்கிற பாக்கியம். ஆகவே தான் his life was full, he lacked nothing. அந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும். நம்முடைய கண்களை மூடுறப்பையும் என் பிள்ளையை வளர்த்தேன், கட்டி கொடுத்தேன், பேர பிள்ளைகளை பார்த்தேன், என் கடைசி காலத்தில் என்னை சூழ இருந்து என்னுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் பார்த்துக்கிட்டாங்கன்றது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஒன்றும் கிடையாது, நல்ல பெரிய வீடு இருக்குது, ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, ஆனால் கடைசியில் இறந்த பொழுது கட்டிலில் தனியாக இறந்து கிடந்தேன்ற அந்த வாழ்க்கையில் என்னங்க அர்த்தம் இருக்குது? அதுக்கு தனிமையாய் யாரும் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாமே. ஜெபிப்போம். பிள்ளைகள், நீங்கள் யோசேப்பை போல ஜெபிக்கணும். என் தாய் தகப்பனுடைய காலத்தில் நான் கடைசியில் இருந்து பார்த்துக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லி பெற்றோர்கள் யாக்கோபை போல ஜெபிக்கணும். தன் பிள்ளைகள் எல்லோரையும் கடைசி வரை அன்பு செய்கிற, தன் பிள்ளைகள் எல்லோருடைய அன்பிற்கும் பாத்திரமாகிறபடி அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் நம்முடைய குடும்பங்களுக்கு வழங்குவாராக. ஆமென். உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பெனடிக்டின் நினைவு நாளில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கனிவுடன் நீ கண்ணோக்கி அருளும். நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்மையே தேடவும் ஊழியத்தில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர்.
ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை ஒரே குடும்பமாய் புகழ்ந்தேத்தி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயராய் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியும் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்திருளும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர் நிறைவாய் ஆசிர்வதியும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியின் உணர்ச்சலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித பெனடிக்ட், மேலுமாய் உலகிலும் உகந்தோராய் வாழ்ந்த எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திரும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின்
கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை இனத்திலும் இருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, இவர்தாமே தன் திருத்துதர்களை பலப்படுத்தியவர். நம்முடைய சோதனைகளில் அஞ்சாதே, என் தந்தையின் ஆவி உன்னோடும் இருக்கிறார் என சொல்லி நம்மை திடப்படுத்துகிறவர். திருவுடலாய் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையாகிய திருவுணவை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். துறவுமட தலைவரான புனித பெனடிக்டின் படிப்பினைகளை கடைபிடித்து பற்றுறுதியுடன் உமக்கு ஊழியம் புரியவும், சகோதரர் சகோதரிகளை ஆர்வத்துடன் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்தன் சிந்தனை சொல்லனைத்தும், இந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், இந்தன் சிந்தனை சொல்லனைத்தும், இந்த
புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.